ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மஷ்ரூம் ரெசிபி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆயிஸ்டர் மஷ்ரூம் ரெசிபி பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி ஒரு பட்டன் மஷ்ரூம் வெரைட்டி. ஒயிட் பட்டன் மஷ்ரூம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரௌனில் பட்டன் மஷ்ரூம்ஸ் வருது. இந்த ப்ரௌன் மஷ்ரூம்ஸ்க்கு பேர் கிரிமினி ஆர் பேபி பெல்லா மஷ்ரூம்ஸ். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஒயிட் மஷ்ரூம்ஸை பட்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரௌன் மஷ்ரூம்ஸ் ரொம்பவே டேஸ்டான ஒரு வெரைட்டி. இதில் பெரிய சைஸாக அது வளர்ந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் போர்ட்டபெல்லா மஷ்ரூம்ஸ். அதோட குட்டி சைஸில் இருக்கிறதுனால அதை பேபி பெல்லான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ப்ரௌன் மஷ்ரூம், இட்டாலியன் மஷ்ரூம், கோல்டன் இட்டாலியன் மஷ்ரூம்ஸ்னு இருக்குது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ இதை இந்த மாதிரி தான் குட்டி குட்டி பாக்ஸஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் நடக்குது. சரி, நம்ம ரெசிபிக்கு போயிடலாம். பேபி பெல்லா மஷ்ரூம்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சாச்சு. இப்போ பொதுவாகவே நம்ம மஷ்ரூம் ப்ரிப்பரேஷன்ஸில் மஷ்ரூம்ஸ் தண்ணி நிறைய விடுதுன்றது தான் இஷ்யூ. மஷ்ரூம் காற்றுல இருக்கிற மாய்ச்சரை யூஸ் பண்ணி வளரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அது ஏற்கனவே அதில் நீர் சத்து நிறையா இருக்கும். ஸோ மஷ்ரூம்ஸ் பொதுவாக கழுவும் போது இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து 1 by 1 இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவணும். அதோடைய ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அலசியும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது நிறைய தண்ணியை உள்வாங்கிடும். கழுவினதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் டவல்ஸ் போட்டு ஒரு தடவை ஒத்தி எடுத்தால் ரொம்பவே நல்லது. இல்லைனாலும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெம்ஸ் எல்லாம் தனியாக டிட்டாச் பண்ணிட்டோம். ஸ்டெம்ஸோட சேர்த்துமே நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எதர் 2 பீஸாவோ 3 பீசஸாவோ உங்கள் மஷ்ரூமோட சைஸ்க்கு தகுந்தாப்பில் ஓரளவுக்கு மீடியம் ஸ்லைசஸாக இந்த மஷ்ரூம்ஸை நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு அகலமான பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துடலாம். 2 செகண்டில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கார்லிக், அதாவது பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வாசம் வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு லேசாக சேர்த்தா போதும். இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா இன்க்ரீடியன்ஸை சேர்த்து தேவைப்பட்டால் லேசாக தண்ணியும் தெளித்து இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி இதை ஆக்கிடலாம். இப்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் எடுத்து இந்த தொக்கில் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லைங்க. நல்லா இந்த பேஸ்ட்டு நம்ம மஷ்ரூம்ஸில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஈவனாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவே தான். பொதுவாகவே மஷ்ரூமோட ப்ரிப்பரேஷனுக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. சூடு பட மஷ்ரூம்ஸ் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியிலேயே நம்மளுடைய மஷ்ரூம்ஸ் ஈஸியாக குக் ஆகிடும். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். இப்போ நம்ம தண்ணியே சேர்க்கலனாலும் ஓரளவுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி ஒரு 5 to 6 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இழுத்துடும். அப்புறமா நம்ம தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸில் பெப்பரும் ஜீரகத்தூளும் கடைசியாக ஆட் பண்ணும்போது அதோடைய ருசி மங்காமல் தூக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ பெப்பரும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ஒரு 2 to 3 minutes நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போது எவ்வளோ ட்ரையாக நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பார்த்தீங்களா? ரொம்பவே ஈஸியாக நம்ம சில்லி மஷ்ரூம்ஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.